சரியா இருக்காப்பா நீங்கள் சொல்லுங்கள். 37 நீங்கள் ஒன்று கேள்வி 9 திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உதவி நம்முடைய அம்மாவுக்கு இந்த பொன்னாடியை சிறப்பான முனிவேந்தன் என்கிற பெயரை அவங்க அப்பா வச்சுருக்காங்க. நம்ம தமிழ் வளர்ச்சிக்கு வெடித்தருகிற ஐயாவதையும் அறிந்த வருகிறது.
பொன்னாடையை போடுவதிலே என் மகிழ்ச்சி அடைகிறோம். தொட்டனைக்கு ஒரு மணற்கனி மாந்தற்கு கட்டணைக்கு ஒரு மரணம் வெள்ளத்தனைய மன நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனைய புயல் சுழல்வதன் சோர்ந்து அஞ்சான மனையை கருதுதல் யாருக்கும் மனைவி இனிய உளவாக இன்னாத பொருள் கனியில் காய்க்க உள்ளது. பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அந்த பேரு. தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முன்னிற்கு செயல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோதான் இயன்ற பொழுதில் அனைவரையும் இந்த 30 வாரங்கள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிற திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய சமூகத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து நடத்துகின்ற விழாவில் இன்று நிறைவு விழாவாக இந்த 30வது வாரத்திலே இந்த அரங்கிற்கு வந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உதவி இயக்குனர் சமூகத்துறை திருவண்ணாமலை அம்மா அவர்கள், திருமதி நீலா அம்மா அவர்கள் நம்ம திருவண்ணாமலைக்கு கிடைத்த ஒரு கொடையாகவே நான் நினைத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்று அங்கே உதவி அலுவலராக இருக்கக்கூடிய மூவேந்தன் ஐயா அவர்களையும் வருக வரவேற்று இந்த விழாவிற்கு அனைவரும் குணமதி இல்லையேங்கிற ஒரு கவலை அனைவருக்கும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவர் இருந்திருந்தால் என்ன சிறப்பாக இருந்திருக்கும் என்பதுதான் ஒரு நிலைப்பாடாக இருந்தது. இருந்தாலும் கூட உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் பொன்மாவட்டத்தை இன்னும் ஏறக்குறைய ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எப்போதுமே கலங்கியதே கிடையாது. ஆனால் அவருடைய இருக்கை அப்பதான் இருக்கிறேன். நேற்று நான் வந்து இந்த பள்ளியில் கலந்துக்கிட்டு போகும்போது சாலை விபத்திலே அவருடைய அப்பாவும் அவர் அடிபட்டிருந்தார்கள் என்ற செய்தி எனக்கு தெரிந்தது. ஆனால் அவருடைய அடிப்பட்ட விஷயம் உலகம் பூராவே தெரிஞ்சிச்சு. காரணம் அப்படின்னா அவர் வந்து கலந்துரையாடும் பேரவையில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அதனால் தொடர்ந்து அவருடைய பேச்சு எல்லாருமே கேட்டுருப்பாங்க. பல வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. அதற்கு 1330 எப்போதும் சரளமாக சொல்லக்கூடியவர்களாக கொண்டு அந்த வரைவரையும் கூட அம்மா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட அதை முந்தான அன்றைக்கி 4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் எல்லாரும் கேள்வி சொல்லி நம்ம போட்டோம். அதனால் அவர்கள் எதிரே வருத்தம் இருந்தாலும் கூட இந்த விழா வந்து சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த வகுப்புக்கு நான் 40 பள்ளிக்கூடத்துக்கு சென்று பேசி ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதல் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் தான் வச்சோம். ஏறக்குறைய 197, 190, 187, 173 வாரங்கள் அது நாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படித்து மேலே சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். நன்றாக படிக்காத மாணவர்கள் படிக்காமல் கீழே சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் யாரெல்லாம் படிக்காத மாணவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு 5 மாணவர்கள் 7 மாணவர்கள் சொல்லிட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இன்று கூட நம்முடைய அரங்கத்திலே 50 மாணவர்கள் வரக்கூடிய நேரம் ஏன்னா திங்கக்கிழமை இருக்கிறதான்னு தெரியல. அவர்கள் அவருடைய பாட்டி வீட்டுக்கெல்லாம் சென்றுவிட்டதால் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் நிறைய மாணவர்கள் ஏறக்குறைய இவர்கள் எல்லாம் தொடர்ந்து படித்து 1330 பொருளையும் படித்து அம்மாவினுடைய அலுவலகத்தில் சென்று அவருடைய நியமித்திருக்கிற நடுவர்களுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நான் வச்சுன்னு சொன்னால் 15,000 உங்களுக்கு தருவதற்கு அரசாங்கம் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நிதியெலாம் ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் அதை யாரும் நிறுத்த மாட்டாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிற அம்மாவுக்கு சிறப்புரையாளமாக அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் திருக்குறள் திருப்பணிகளில் திருவண்ணாமலை பயிற்சி மையத்தின் 30வது வார விழா நிறைவு விழா இன்று
நான் இந்த வகுப்புக்கு டிசம்பர் மாதம் வந்து பார்த்தேன். அதற்கு பிறகு அப்போவே வந்து வகுப்பு எடுக்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம். இந்த நிறைவு விழாவுக்கு வந்து இங்கே வந்து இன்னைக்கு குழந்தைகள்லாம் வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கோடை விடுமுறைக்கிறதுனால வர முடியல. இருந்தாலும் வந்திருப்பவர்கள் வரைக்கும் மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடித்தமான அதிகாரத்தையும் சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. எத்தனை அதிகாரம் உங்களுக்கு தெரியுங்கிறதையும் சொன்னீங்க. இதையே வந்து நீங்கள் இன்னும் மேலும் பல அதிகாரங்களை படித்து எல்லோருமே 133 அதிகாரங்களையும் படித்து நம்ம மாவட்டத்திலிருந்து நிறைய குழந்தைகள் திருக்குறள் முற்றோதல் கலந்துக்கு பரிசு பெறணும் என்பதுதான் நம் எல்லோருடைய ஆசையாக உள்ளது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எல்லா குழந்தைக்கும் சொல்கிற ஒரு மாணவிக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஐயா வரும்போது தான் சொன்னார். இது கஷ்டமாக தான் இருக்குது. அவர்களும் விரைந்து குணமடைஞ்சு வந்து அந்த திருக்குறள் முற்றோதல் பரிசு பெறுவாங்கன்னு நம்புகிறோம். இந்த குழந்தைகளெல்லாம் இத்தனை வாரங்கள் ஊக்கப்படுத்தி இந்த அவங்கள அழைத்து கொண்டு வந்த பெற்றோர், ஆசிரியர்கள், அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பயிற்றுனர்களாக இருந்த திருக்குறள் காமராசர் ஐயா, பாபு ராதாகிருஷ்ணன் ஐயா, அவங்களுக்குமே நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக வந்து வகுப்புகள் எடுத்து எங்களுக்கு புலனக்குழுவோட பதிவு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த முழுமையான ஒரு பயிற்சி நிறைவடைந்து இன்னைக்கு நிறைவான நிகழ்வு விழா நடந்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக எங்கள் அனைவருக்குமே மிக்க மகிழ்ச்சி. இதோடைய பலன் வந்து தெரியணும். நீங்கள் அனைவருக்கும் நிறைய அதிகாரங்கள் படித்து முழுமையாக திருக்குறளை சொல்லணும். அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்களை நான் நம்புகிறோம். நன்றி. ஒரு அரங்கத்துக்கு கிருஷ்ணனுடைய அப்பா இருக்காரு. இங்கே சுந்தரமும் வந்திருக்காரு. உணவு எடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் சுந்தரனுடைய பசங்க வந்து அம்மா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இளமான இலக்கியான பசங்க இளமாறனும் அதே போல வந்திருக்காங்க. அவங்க பிள்ளைகள் கூட அவங்க பாட்டி வீட்டுக்கு செஞ்சுருக்காரு. இல்லைன்னா இன்னைக்கு அவங்க வந்திருப்பாங்க. அவர்கள் பல மேடைகளை கண்டவர்கள். முதல்வரை சந்தித்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நம்ம பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. இது இல்லாமல் நம்முடைய அமைப்பு மாணவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் நம்ம இணைய வழியாக படிக்கிறாங்க. இந்த வகுப்புகள் கூட இணைய வழியில் தினமும் வந்து படிக்கிற பிள்ளைகள் கைக்குங்க. இங்கே இந்த பிள்ளைகள் எல்லாம் தினமும் படிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள்லாம் பார்க்குறீங்களா? பசங்களாம் பார்க்குறீங்க. அவங்க போய் இவங்களுக்கு படிக்கிறாங்க. தொடர் முயற்சி வெற்றி சரிங்களா? அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தினமும் வந்து ஒரு நாளைக்கு 5 குரல் தான். ஒரு நாளைக்கு 5 குரல். மாதம் நாங்கள் வந்து அந்த சீட் போட்டு தேதி போட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னா மாதம் 30ஆம் தேதி எத்தனை அதிகாரம் கண்டிப்பாக அந்த அதிகாரத்தை எழுதிக்கும். அதனால் தொடர்ந்து பயிற்சி தான். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே தப்பான ஒரு வார்த்தை சொல்ல குரலை மாற்றி சொல்லிட்டு தப்பு பேசுறதுலாம் கிடையாது. அதான் நம்ம வகுப்போட சிறப்பு. அந்த வகையில் உங்கள் அனைவரும் 1000 குரல் படித்து நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்பு பெற்றிருக்கிறது அதிகமானவர்களே தமிழ்நாட்டில் வச்சு ஒரு வகுப்பு நாங்கள் செய்யறாங்க பண்ணியிருக்கோம். ஆனால் திருவண்ணாமலையில் அதிகமானவர்கள் வரணும். அதுதான் நம்ம அடுத்த ஆண்டு அதிகமானவர்கள் தமிழ்நாட்டிலே அதிகமானவர்கள் தொடர்ந்து தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 39வது 38வது வருஷம் தேர்ச்சி. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? மாவட்டத்தில் போயிட்டு வரணும். நீங்களாம் பின்னாடி படித்து பெரிய அதிகாரியாக வந்து அவங்க போல நீங்கள் உட்காந்து தமிழை வளர்த்துருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். இன்னும் தமிழை நீங்கள் கைவிடவே கூடாது. அதுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் சரி தமிழ் நல்லா பேர் வைக்கணும். அதே மாதிரி தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் உங்களால் அதன் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும். இந்த வகையில் இது சிறப்பாக எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். வழக்கில் இங்கே முருகன் ஐயா அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் அவருடைய உரையை கேட்பதாக நான் பாருங்கள்.
நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் திருக்குறளை நல்ல முறையில் பயிற்சி அளித்து மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா ஆசிரியர் பெருமக்கள் உடன் வந்திருக்கும் தாய்மார்கள் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் திருக்குறள் உயர்ந்த ஒரு இலக்கியமாக உலக அளவில் போட்டது. இது ஏன் சொல்றதுன்னா, நம்ம படித்த நல்ல உங்களுக்கு தெரியும். உதாரணமாக லியோ டால்ஸ்டாய் என்ற ரஷ்ய அறிஞர் அவருடைய நூல்கள்லாம் நம்ம நாட்டு சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. காந்தியடிகளை படிப்பார். அவருக்கு எப்போதெல்லாம் மனசோர்வு அடையுதோ அவர் எழுதிய புக்கு படிப்பார். அப்படி கூட ஒரு முறை ஒரு கடிதமாக எழுதி கேட்குறாரு லியோ டால்ஸ்டாய். இவருடைய இந்த நூலெல்லாம் அற இலக்கியம் அறக்கருத்தெல்லாம் இருக்க இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தூய வாழ்க்கை வாழ்வது, பொறுமை, இதெல்லாம் நிறைய நீங்கள் உதாரணம் காட்டிருக்கீங்க. இது எங்கிருந்து நீங்கள் எழுதிங்க, நீங்கள் ஏதாவது ஒரு நூல் படித்து தானே இது அப்படின்னு சொல்லும்போது லியோ டால்ஸ்டாய் சொன்னார். அது வேற எங்கே இல்லை, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இதில் தான் நான் படித்தேன். அதுதான் என்னுடைய நூலில் நான் மேற்கொள் காட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே இதை கேட்ட காந்தியடிகள் ரொம்ப ஒரு மாதிரி வெட்கமாயிடுச்சு. ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து இப்படி ஒரு அருமையான ஒரு நூல் இல்லை, அதை நம்ம படிக்காத காந்தியடிகள் சொல்கிறாரு, திருக்குறள் படிக்கிறதுக்காகவே நான் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு இருக்குது. இன்னொரு அறிஞர் அவர் சொல்கிறாரு, தமிழுக்கு கதி, தமிழுக்கு கதின்னா இந்த ரெண்டும் இது இருந்தால் போதும், உலகமே அழிஞ்சுட்டா போதும், மறுபடியும் திருக்குறள் நூலை நம்ம கிடைச்சா அதை வாங்கி படித்தா பழங்கால மக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, இந்த நாட்டுக்கும் இந்த மொழிக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய இதுதான் ஒரு இலக்கியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நம்ம திருக்குறள் படிக்கிறதால நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன கெட்ட பழக்கம் இது எல்லாமே அப்படியே அதாவது திருக்குறள் விலகிடும். அதனால் நீங்கள் எல்லாம் இந்த திருக்குறள் படித்து மேலும் நல்ல வளர்ச்சி அடையணும், வாழ்க்கையும் மேலும் உயர்ந்து என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த உதவியை உருவாகும் ஐயா அருமையா. இப்போது மார்க்கு பிரகாரம் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க பேசணும். அதனால் பெற்றோராக வந்திருக்க கார்த்திகா அவங்களுடைய கணவர் இப்போதான் நம்முடைய தோட்டத்தை பண்ணிட்டு வேலைக்கு போயிருக்கார். விற்பனை உருவாக்கிட்டார். கார்த்திகாவும் இயற்கையில் பாஸ் பண்ணியிருக்காங்க, எதில் பாஸ் பண்ணியிருக்காங்க, கணிதம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூடிய விரைவில் பள்ளிக்கு போய் ஆசிரியராக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களும் நிறைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சொல்லி இந்த உரை பாருங்கள். திருக்குறள் திருப்பணி 30வது வாரத்திற்கு வருகை தந்திருக்கிறது. சிறப்பு அழைப்பாளர் அம்மா ஐயா, காமராஜர் ஐயா, பிள்ளையர்கள் பெற்றோர் மற்றும் என் குழந்தைங்க மட்டும்தான் இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான். நீங்கள் எல்லாரையும் வருகன்னு சொல்லி வரவேற்கிறேன். நான் எம்எஸ்சி ஒரு டீச்சர். என்னோட ஹஸ்பண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன். அவர் வேலையை முடிச்சு குரூப் எக்ஸாம் படித்து இப்போ கீழ்பெண்ணாத்தூர் பிடி ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்காரு. இந்த திருக்குறள் ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த கொரோனா டைமில் சும்மாவே இருக்கமே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு என் பையன் சின்ன அந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜில் இருக்கும்போதே ஒரு 40 திருக்குறள் அவங்க அப்போவே படிச்சுட்டாங்க. சூழ்நிலை காரணமாக அதுக்கப்புறம் என்னால் அது தொடர முடியாத போயிடுச்சு.
திரும்பவும் முருகையா ஸ்கூலில் வந்து சேர்த்தேன். மேம் வந்து அவங்க கிளாஸ் மேம் வந்து இந்த டைமில் ரொம்ப மொத வந்து யாருக்கு திருக்குறள் தெரியும், இப்போ ஆகஸ்ட் 15க்கு ஒரு போட்டி வைக்கணும், அதனால சொல்ல வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 30 திருக்குறள் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவன் 50 திருக்குறள் ஆகஸ்ட் 15க்கு சொல்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த 5th முடியறதுக்குள்ளவே அவன் வந்து 500 திருக்குறள் வந்து படிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து ஐயா தான் சொன்னாங்க. அவங்க கிளாஸ் மிஸ்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மூலயமா ஐயா அறிமுகமாகி இந்த வகுப்பை வந்து விட்டுறவே கூடாது, லீவுக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது வந்துடுவார். அவர் வந்துட்டதுனால அவங்க பாப்பாவும் நானும் அண்ணா கூடவே வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டேன். நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது என்னோட முயற்சியாக எப்படி இருந்ததுன்னா, ப்ரேயரில் டெய்லி சொல்ல வைப்பேன் ஐயா. ப்ரேயரில் டெய்லி சொல்ல வைப்பேன். அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைங்க எல்கேஜிலேருந்து 5th வரைக்குமே 20 திருக்குறள் எல்லாருமே சொல்லுவாங்க. எந்த கிளாஸில் போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த கொரோனான்றது என்னோட அந்த எய்மை வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு சூழ்நிலை காரணமாக. அதனால் திருக்குறள் வந்து ரொம்ப வந்து உயர்ந்தது. நீங்கள் எந்த நூலுமே வாழ்க்கையில் படிக்க வேண்டாம். என்ன தெரிஞ்சு என் பிள்ளைங்க திருக்குறளை மட்டும் 1330 குறளையும் படித்து அதனோட அர்த்தம் புரிஞ்சு அதன்படி வாழ்ந்தால் போதுன்றது என்னோட வந்து எண்ணம். அதை எப்படின்னா வந்து நிறைவேற்றிடணும், அது மட்டும்தான். வேறு எதுவும் படிக்கலனாலும் பரவாயில்லை. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தியாபகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டு குழந்தைங்க 1330 படிப்பாங்க. தினமும் 5 படிக்கிறாங்க. இப்போது நம்முடைய என்ன சொன்னால் குரல் சொன்னார்ல, அவருக்கு அப்போ தான் நசூருல்லா அவர்கள், நான் வந்து முஸ்லீம் பள்ளியில் நிதி உதவி பள்ளி முகத்துவ முஸ்லீம் பள்ளி எல்லா பள்ளியிலையும் எனக்கு தெரியாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு வாரம் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க மொழிகை நினைவு பள்ளிக்கு நான் போயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த திருவண்ணாமலை இருக்கிற அத்தனை பள்ளிகளுக்கு போய் இந்த மாதிரி 30 வாரம் நடக்குது, நீங்கள் 2 ஆசிரியர்கள் கொடுங்க, 2 ஆசிரியர்கள் இன்சார்ஜ் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டியலை வாங்கி அந்த பிள்ளைகள் எல்லாரும் வராங்களா வர சொல்லி நாம் பண்ணோம். ஏன்னா ஒரு திட்டம் ஏறக்குறைய இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் அத்தனை பள்ளிகளும் பயணம் பண்ணி அத்தனை நன்மைகள்லாம் கொண்டு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்று 10 மாணவர்கள் 1 மாணவர் வந்து சேர்றாங்க. நான் பார்த்தேன் 10 ஊரில் ஒரு ஊரில் தான் படிக்கிறாங்க. நான் பார்த்தேன் 10 மாவட்டத்தில் 1 மாவட்டத்தில் தான் படிக்கிறாங்க. 10 நாடுகளில் 1 நாடுகள் தான் படிக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அதை இத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் ஏன் இத்தனை பேர் படிக்கல அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சிலை வைக்கும்போது 2000 21 மாணவர்கள் தான் 1000. இப்போ பார்த்தீங்கன்னா பிரதிபா ஓவியா தான் என்னுடைய குழந்தைகள் இந்த மாவட்டத்தின் முதல் குழந்தைகள். நான் இந்த மாதிரி சொல்கிறதுல இருந்தால் அம்மாவுக்காக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க அரசு முறையில் இருக்காங்க, பிள்ளைகள்லாம் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் சாதாரண திருக்குறளை வீட்டுக்கு வந்து தமிழ்நாடு கேட்கிற கல்வி எல்லாருக்கும் பயன்படுத்தி இங்கே வந்திருக்கிற ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஏற்பட்டு மேடை உட்காந்து அப்படி தான் அறிமுகமாகி நடக்க முடியாமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து அதை இறக்குற மக்களாக இருக்கிறதுலாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பிரதிபா ஓவியர் அப்துல் கலாம் போயிட்டு அந்த பாராட்டு சான்றிதழ் வாங்கி கொடுத்து திருவண்ணாமலை பேசுகிறீங்க அப்துல் கலாம் இந்த மாதிரி பிரதிபா ஓவியா பேசுகிறவங்க தெரியும். அதுக்கப்புறம் தான் திருப்பி மாமதாசாயி மக்கள் மத்தியில் தெரியறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால் பிள்ளைகளால் வேறுபடுறது, பெற்றோர்களால் வேறுபடுறது 2 வகை இருக்குது. அந்த வகையில் இது பண்ணி நானும் என்னுடைய மனைவி பஸ்ஸோடு படிச்சு தான் வந்தாங்க. அவங்க பிஏ படிச்சு எம்ஏ அப்புறம் பிஏ படிச்சு எம்ஏ படிச்சு அரசு வளர்க்கூடிய ஹையர் செகண்டரி அதுக்கு எல்லாருக்கும் குடும்ப
2000 நிகழ்வு வரப்போது. ஒவ்வொரு 100 நிகழ்வுக்கும் மலை கமிட்டியில் கண்டிப்பாக அதை நேரடியில் கொடுப்பாங்க. இன்று கூட கொடுப்பதாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை பண்ண முடியல. இருந்தாலும் கூட இந்த விதத்தில் அடுத்த வருடம் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுல எங்களுக்கு பள்ளியை மாற்றி கொடுத்து ஒரு டவுன்ஹால் பள்ளியோ இல்லது மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலோ நகராட்சி பள்ளிகளோ மாற்றி கொடுத்து அங்கே இருக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வர முடியாத சூழ்நிலை. இங்கே தூரங்கிறது ஒரு இது பேருந்து நிலையத்திலிருந்து பக்கமாக வருது. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா குணமாதிரி அவங்க அம்மாவும் நடந்தே வந்து ஒரு வாரம் இருக்காங்க. எனக்கே தெரியும் போன வாரம் 3 வாரம் தான் நான் வண்டி மாட்டாங்க. அங்கேருந்து போயிருக்காங்க. அந்தவனுக்கு ஒரு இருக்காங்க. கிராமம் மேற்பார்வை அங்கேருந்து வந்து படித்தாங்க. வகுப்பில் அதுக்கு தான் ஒரு முக்கிய காரணமாக சொல்லி நம்முடைய எண் கேட்டால் சொன்னார் இல்லையா அன்னைக்கு அவருடைய அப்பாவத்திலே பாட்டிலே வழங்க திருப்பூர் பண்ணி நிகழ்வு கிராமம் 30வது சிறப்பு கிராமத்தில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் 10 தலைமுறை நாங்கள் எங்கள் குடும்பமாக நடத்திருக்கோம். யாருமே டிகிரி முதல் டிகிரி நான் தான். 10 தலைமுறைக்கு அப்புறம் 11ஆம் தலைமுறை நான். அதனால் படிப்பறிவு எல்லாருமே 4வது கிளாஸ் தான். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. நான் எப்படியோ படித்து டிகிரி முடிச்சு நான் வந்தேன். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவிதை பத்து அந்த எந்த பழக்கம் நிறையா இருந்துச்சு. 10 வருஷம் நான் டெஸ்ட் பண்ணேன். வேலைக்கு போனதுனால அதுக்கப்புறம் தான் தமிழ் வருஷத்துக்கு புதுசாக அதில் என்னென்ன இருக்குது எல்லாம் சொல்லிட்டு நான் அப்போ மாவட்ட ஆசிரியர் போவேன் அப்படின்னா அப்போலாம் சொன்னாங்க இது தூய்மை அதை இன்னைக்கு உங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு பையன் வந்து இங்கே போய் சொல்லி சேர்ந்துட்டோம். ஐயா நம்ம 30 வாரமாக நல்லா இருக்காது, நல்லா ட்ரைனிங் பண்ணுறது, இன்னும் நல்லா படிக்கணும்னு நிறையா ஐயாவோட ஆசை நல்லா படிப்பான். நிறைய மேடை இப்போவே மேடை இல்லை ஒரு 5 மேடை பேசி 8,000 ரூபாய் பரிசு வாங்கினேன். ஸ்பீக்கரு தராங்க. அதுக்கு வந்து துணை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அதனால் சிறப்பாக பண்ணுறாங்க. உங்களுக்கும் நன்றி. ஐயா அடுத்த முறை பார்க்கும்போது நான் வந்து 1000க்கு மேலே போயிருக்கேன். சரிங்களா? காலையில் தினமும் கிளாஸுக்கு அப்படி வந்தால் தான் படிக்க முடியும். நான் வந்து பாட்டி தரோம். அதனால் அவங்க ஏற்பாடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் கஷ்டப்பட்டார். இப்போ ஒரு பெற்றோராக அம்மா இருக்காங்க. பையன் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இது மாதிரி நான் இந்த இடத்துல கிளாஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எந்த இடத்துல சொல்லுவாங்க இந்த சமூக ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பிள்ளைங்களும் அனுப்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என் பையன் வந்து காந்திநகர் தான் நான் படிச்சுருக்கேன். அதனால அவங்க அந்த மிஸ்ஸுன்னு சொன்னாங்க பயிற்சி கொடுக்குறாங்க இந்த பையன் ஒர்க் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவங்க மிஸ் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து கொடுத்தோம். உங்களுக்கு நன்றி. என்னுடைய அப்பா வந்து சொல்வார், ஒரு வாரமும் ஐயா உட்காந்துக்கிற அதே இடத்துல தான் வந்து உட்காருவார். அங்கே இருக்கும்போது சரி அந்த இடத்துல இருந்து அப்புறம் நாங்கள் இங்கே மாறினோம்னா நிறைய எக்ஸாம்பிள் எழுதும் போது இந்த இடத்துல மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் கூட வருவார். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த 17 உருவாக்கணும்னு ஒரு பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு வாரம் தினமும் வருவாங்க. அதே மாதிரி அவரும் உட்காந்து கிளாஸில் வாங்கிப்பார். இதுக்கும் அவரு படிக்காதவங்க இருந்தாலும் மேற்கொண்டு கொண்டு வந்து இந்த பையனை படிச்சு நீ பார்த்தீங்கன்னா எத்தனை அதிகாரம் முடிச்சிருப்பா? 55 அதிகாரம் முடிச்சுட்டா. நம்ம இணைய வணிகம் வர சொல்லிட்டேன். அவங்ககிட்ட அலைபேசி இல்லை. எப்படியாவது ஒரு அலைபேசி வாங்கன்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடி அலைபேசி வாங்கி அதை இணைப்பு அனுப்பிச்சு தினமும் வராது. அங்கே வந்து அவர் ஒழுங்காக இருக்கார். நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் நீங்கள் வந்தால் தான் என்னுடைய பேரை நான் வகுப்பறிவிப்பதற்கு ஏதுவேன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். என்னுடைய வகுப்பை படிக்கிற மாணவர்கள் ஒரு திருக்குறளில் இப்பையோ இம்மையோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. அவங்க புதுசாக ஒரு வார்த்தையும் சேர்க்க மாட்டாங்க. இன்னொரு
குரல்ல இருந்து இன்னொரு ஈட்டடி தூக்கி அங்கே போகிறது, இன்னொரு அதிகாரத்தில் தூக்கி இன்னொரு குரல் அங்கே போகிறது, அங்கே போக மாட்டாங்க, சரியாக பண்ணுவாங்க. இதுதான் நம்முடைய சிறப்பு. இப்படிப்பட்ட வகுப்பில் இரவு 9 மணிலேருந்து 9:40 வரைக்கும் பொருளுணர்ந்து படிக்கிற பெரிய வகுப்பு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துடைய டிஎஸ்பியாக இருக்கிற தையல் நாயகம் வருணா அம்மா சுபாஷ் பல கண்ட்ரியிலும் 40 நிமிஷம் இப்படி நீங்கள் தான் கூட ஒரு நாள் உங்களை படித்துவிட்டு தலைமை சென்றால் உங்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் நிம்மதியாகவும் காலையிலே பொழுது விடியும் சொல்லி இங்கே வந்திருக்கிற அனைவரையும் பாராட்டி நிகழ்ச்சியை நன்றியுரைக்காக பார்க்கிறது. நன்றியுரையாக்காக லீனா வாங்கி திருக்குறள் புத்தகத்தின் நிறைவு விழா நன்றி உரைக்கு நன்றி. இந்த விழாவுக்கு வருகை புரிந்த அலுவலக அம்மா அவர்களுக்கு, அலுவலக ஐயா அவர்களுக்கு, உங்களுக்கு 30 நாளும்